ஹாய். இந்த வீடியோவில் நம்ம வந்து மணாலி பார்ட் 2 வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ மணாலியில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கே போனோம் டே 2லன்றதை வந்து காமிக்கிறேன். அண்டு இது வந்து ஹோட்டலுக்கு உள்ள ரூமில் வந்து மேலே ஸ்டெப்பு வச்சு ரூம்லேயே வந்து ஸ்டெப் வச்சு மேலே வச்சுருக்குறாங்க. அங்கேருந்து பார்த்தா கூட இந்த மாதிரி வியூ தெரியும். ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம கொடுக்குற பைசாவுக்கு வந்து ஒர்த்தாக இருந்தது. இந்த பாப்பா இறங்கி வர பார்த்திங்களா, இது வந்து மேலே தூங்குற மாதிரி பெட் எல்லாமே அங்கேயுமே எல்லாமே சூப்பராக கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலே இருக்குது. ஸோ நான் இப்போ மேலேருந்து இப்படி கீழே இறங்கி வரேன். ஸோ வியூவும் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக இருந்தது. பாத்ரூமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஸோ நமக்கு இங்கே ரூம்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஹில்ஸ் எல்லாமே தெரிஞ்சது. ஸோ ஸ்னோ அந்த மாதிரி எல்லாமே தெரிகிற மாதிரி சூப்பராக இருந்தது. நாங்கள் நெட்டில் பார்த்தப்போ நினச்சோம் இது மாதிரி கிடைக்குமா இருக்குமான்னு சொல்லி. ஆனால் வந்ததும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இந்த ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா ஹோட்டல் மோனல்னு சொல்லி இருக்கும். நீங்கள் குரூப்புன்னு போட்டு பார்த்திங்கன்னா இருக்கும். முன்னாடியே கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு போங்க, உங்களுக்கு 50% ஆஃபர் கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு எங்கே ஃபஸ்ட்டு போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சூடு தண்ணி நேச்சுரலாகவே வந்துகிட்டே இருக்கும். ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த பைப் லைன்லேருந்து சூடாகவே தண்ணி வரும், கொதிக்க கொதிக்க வரும்னு சொல்லலாம். நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே வந்து அந்த குளிக்கிற இடத்துல மட்டும் கேமரா அலௌடு இல்லை. ஸோ இந்த ரைட் சைடில் வந்து குளிக்கிற இடம், அந்த சைடு வந்து கோவில். இந்த இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கோவில். ஸோ அந்த குளிக்கிற இடத்துல வந்து சும்மா நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். அப்படியே காலை மட்டும் நினச்சிட்டு வந்தோம். அவ்வளோ தண்ணி சூடாக வந்துட்டு இருந்தது. நல்லா இருந்தது. உள்ளே கோயில் உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கேமரா எடுத்துக்கலாம். இது வந்து டெம்பிள் உள்ளே போகிற பாதை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம கேமரா எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த கோயிலுக்கு கொஞ்சம் வெளியில் தான் வந்து சைடுலேயே வந்து தான் குளிக்கிற இடம் இருந்தது. அண்ட் ஜென்ஸ்க்கு தனியாக லேடிஸ் தனியாக தான் வந்து குளிக்கிற மாதிரி இருந்தது. அப்படி தண்ணி சூடு தண்ணி வந்துட்டு இருந்தது. நல்லா இருந்தது. இதுதான் வந்து உள்ளே இருக்கிற டெம்பிளில் இருந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க ஃபோட்டோ வீடியோ நம்ம எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து அப்புறம் வெளியில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் ஏறி போனோன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராமர் கோவில் இருந்தது. ஸோ அங்கே வந்து ராமர் மட்டும் இருந்தாங்க, அப்புறம் சின்ன சிவன் இருந்தாங்க. வேறு எதுவும் ஸ்பெஷல் இல்லை. நல்லா இருந்தது. ஆனால் இதோட லுக்கு அவங்க பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பழமையான கோவில்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து வெல் குட், சூப்பர். அங்கே வெளியிலேருந்து கோயிலேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா ரேபிட் கையில் வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், அதை வச்சுட்டு கொஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 20 ருபீஸ் கேட்குறாங்க. ஸோ பாப்பா வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா, நல்லா புசு புசுன்னு இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு அவளுக்கு வந்து உட்கார வச்சுருந்த மடியில் அழகாக இருந்தது. டக்குன்னு ஜம்ப் பண்ணி போயிடுச்சு. ஸோ நல்லா இருந்தது. அவ்வளோதான். அங்கே வேறு எதுவும் ஸ்பெஷல் கிடையாது. அந்த ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் மட்டும்தான் அங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே இருந்த அந்த கோயிலேருந்து நம்ம வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஃபால்ஸு. அது என்ன நமக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா நடந்து போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் மேலே இருக்கும்ப்பா. நடக்கவே முடியல. ரொம்ப லாங்கு. ஏன்னா நமக்கு ஹில்ஸ் பார்த்திங்களா, கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காடு மாதிரி வந்துடுது. அதில் ஏறி இறங்குறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஏறி இறங்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபால்ஸ் வந்துரும்னு நினச்சோம். ஆனால் கூட வரல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவர் இருக்குது. ரிவரை தாண்டி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து ஃபால்ஸ் வந்துருக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கும் மேலே வந்து ஏறி போகிறது, பசங்களை வச்சுட்டு நம்ம போயிட்டு வர்றது ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போகல. அந்த இடத்துல தான் வந்து இந்த விஜய் சேதுபதி சார் வந்து அந்த 96 மூவியில் வந்து அந்த குளிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் பார்த்திங்களா, சும்மா அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது அங்கே தான் வந்து எடுத்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. நல்லா இருந்தது. தூரமாக இருந்து நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளே போயிட்டு நாங்கள் மேலே வரைக்கும் வந்து போகலை. அந்த ரிவர்கிட்டே ஸ்டாப் ஆகிட்டோம். மேலே வரைக்கும் போகலை, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் போகிற அந்த பாதை எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாக வந்து ஹில்ஸுன்றதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி பார்த்த இடம், பட் அவங்கெல்லாம் வந்து பார்க்காதனால அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நிறையா வந்து அட்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரத்தம்லாம் குடிக்கும்னு சொல்லுவாங்களா, அது நிறையா இருந்தது. இந்த இடத்துலலாம் நிறைய இந்த மாதிரி ட்ரீஸாக இருக்குது. இதிலலாம் அப்படியே போகிறது தெரியுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது. பசங்கள்லாம் கொஞ்சம் கைப்பிடிச்சி கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது. போகிற பாதையுமே கொஞ்சம் டேஞ்சராக தான் தெரிஞ்சுது என்னை பொறுத்தளவில். ஏன்னா நான் நிறைய உத்தரகாண்டில் பார்த்துருக்கேன் பார்த்திங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் டேஞ்சராக தெரிஞ்சது பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நம்மளாம் சும்மா ட்ரெக்கிங் போகிறோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஆனால் ஓகே சூப்பர்னு சொல்லலாம். மேலே ரீச் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ரிவர் இருந்தது. ஸோ ரிவர்
புத்தரில் மட்டும் சும்மா நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்தே வந்து மேலே இருக்க அந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அந்த ஏரியாவில் நின்று சும்மா ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் நடந்து மேலே வந்துட்டோம். ஸோ மேலே வந்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு மால் ரோடை விட இந்த இடம் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருந்தது. அங்கே வந்து 100 ருபீஸ் ஒரு திங்ஸ் சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து 50 ருபீஸ் 20 ருபீஸ்க்கு கிடைக்கும். ஸோ மால் ரோட்டில் வந்து ஏதாவது முக்கியமான ஐட்டம்ஸ் வாங்கிட்டு மற்ற இடத்துல வந்து நீங்கள் கம்மியான ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா வந்து புத்தர் கோவில். ஸோ புத்தர் கோவிலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா புத்தர் தான். ஸோ வேறு எதுவும் ஸ்பெஷல் இல்லை. அங்கே புத்தர் இருக்காங்க. அந்த கோயில் உள்ள ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அது மட்டும்தான், வேறு எதுவும் இங்கே ஸ்பெஷல் இல்லை. நல்லா இருந்தது, ரொம்ப காமாக இருந்தது. உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. பட் 20 ருபீஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணால் நம்ம உள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல. உள்ளே போனதுக்கப்புறம் தான் பார்த்தோம். அங்கங்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. 20 ருபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு, சரி ஓகே எதுக்கு மிஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு 20 ருபீஸ் கொடுத்துட்டு உள்ளே இருக்க புத்தர் எல்லாமே எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அமைதியாக இருந்தது. என்னமோ தெரியல, அந்த புத்தர் கோயில் போனால் மட்டும் ரொம்ப ஒரு ஹாப்பி, ஒரு சைலண்ட், ஒரு அமைதி இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து அப்படியே தியானம் பண்ண உட்காந்துட்டோம். ஸோ என்னோடய பையன் தான் அந்த வீடியோ எடுத்திருக்கான். எனக்கே இது தெரியாது. ஸோ அவனுக்கு வந்து பொழுது போலல. ஸோ ரொம்ப நேரம் வந்து ஒரு இடத்துல உட்கார்றது வந்து என்னோடய பையனை பொறுத்தளவுக்கு அது கஷ்டம். ஸோ அவன் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். இங்கே உள்ளேயே வந்து மந்திரம்லாம் எழுதி போட்டிருக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒரு 10 டைம் சொன்னாலே போதும், நமக்கே மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் வெளியில் வந்தோம். வெளியில் வந்திங்கன்னா வெளியில் இந்த ரோல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ கோயிலை சுற்றியுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மந்திரம் சொல்லியோ இல்லை நம்ம ஏதாவது ஒன்று வேண்டிட்டு இந்த ரோலை வந்து ஃபுல்லாக A to Z அங்கே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டே வரணுமா, அப்படி சுற்றிட்டே வந்தால் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருந்தாங்க. எல்லோரும் சுற்றுனாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்களும் அதை வந்து நல்லா சுற்றி விட்டோம். கோயிலேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கேயுமே அந்த முயல்குட்டி வச்சுட்டு இருந்தாங்க. என் பையன் அங்கே வந்து வாங்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு வேணும் அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அவனையும் வந்து ஃபோட்டோ எடுக்க வச்சுருந்தோம். நான் தொட்டு தான் பார்த்தேன், அவ்வளோ ஒரு சாஃப்ட், நேராக பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது அந்த முயல்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தா அப்புறம் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹடிம்பா டெம்பிள்னு சொல்லியிருக்கு. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். ரோஜா மூவியில் ரோஜா வந்து இந்த இடத்துல தான் இருந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் ரோஜா மூவி பாருங்கள், அதில் தெரியும். இந்த கோயில் வந்து ரொம்ப 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 பழமையான கோவில்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு பழமையான கோயில். உள்ளே போனீங்கன்னா அது ஒரு குட் வைப்புன்னு சொல்லலாம். செம்மையாக இருந்தது. அம்மன் கோவில் தான், ரொம்ப அழகாக இருந்தது. அம்பாள் அப்படியே உட்காரும்போதே எனக்கு கண்ணீர் வந்துட்டு. எனக்கு எப்போவுமே அந்த அம்மன் கோவில் போனாலே ஒரு மாதிரி வைப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் இந்த கோயிலில் இருந்தது. உள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கோயில் வந்து சூப்பராக இருந்தது. உள்ளே சூப்பராக இருந்தது. உள்ளே வந்து கேமரா, மொபைல் எதுவுமே அலௌட் கிடையாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி பழமையான கோயிலில் எங்கேயுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அலோவ் பண்ணல. இந்த பார்த்திங்கன்னா நல்ல ரஷ் இருந்தது. க்யூவில் தான் கொஞ்சம் நின்று போகிற மாதிரி இருந்தது. ஸோ க்யூவில் நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாக் பண்ணி போனீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருந்தது. இதுக்கும் பேர் ஏதோ சொன்னாங்க, ஐ திங்க் மறந்து போச்சு. கொஞ்சம் வாக் பண்ணி போனோன்னா இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. ஸோ இதையும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது மணாலி. நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஐ திங்க் இந்த இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னோஃபால் கிட்ட 300 ருபீஸ் சொன்னாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் இந்த ட்ரெஸ் வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஹடிம்பா டெம்பிள் முன்னாடி வந்து வியர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அங்கன்னா 300, இங்கே 20. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்களா? ஸோ அதை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணாலி ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஊட்டி கொடைக்கானலோ அது மாதிரி நாங்கள் டெல்லியில் இருக்கிற எங்களுக்கு வந்து இந்த மணாலி இதெல்லாமே இந்த சைடு இருக்கும்போது இதெல்லாம் சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தோம். அண்ட் அவ்வளோதான், இந்த ட்ரிப் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வெக்கேஷனை சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டில் பாய்.